வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு சமநிலையான ஒரு வாரம். ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஒரு விஷயந்தான் இந்த வாரம் உங்களுக்கு நடக்க போகுது. மனசில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏதாவது வரும். அதை இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் உங்களுக்கு தயக்கம் இருக்கிற மாதிரியாக தான் இருக்கும். இது செஞ்சிடலாமா செய்யலாமா வேண்டாமா, இல்லை அது ஒரே குழப்பமாக இருக்கே, அந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறதுக்கு வரும். நீங்கள் அதை பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணிக்கினீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு நல்லபடியாக கிடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் அமைதியாக நிதானமாக ரிலாக்ஸ்டாக யோசனை பண்ணுங்கள். இது பண்ணலாமா, கரெக்டாக இருந்துருமா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாரத்தோட ஒரு வெனஸ்டே தேர்ஸ்டேக்கு மேலே அப்படியே பேலன்ஸாக சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சின்ன சின்னதாக வாரத்தோட கடைசி பகுதி உங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் இந்த வாரம் பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா புதிய புதிய தொடர்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சில நேரங்களில் அன்வான்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் நீங்கள் பேலன்ஸ்டாக பார்த்துக்கோங்க. இது எங்கேயாவது தப்பு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும், பார்த்துக்கோங்க. மேலதிகாரிங்க உங்களோட நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையானவர் நேர்மையானவங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பொறுத்து உங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது பார்த்துக்கோங்க. இல்லை சட்டம் படிக்கிறவங்க, இல்லை சட்டத்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு, அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு, ஆர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றகரமான வாரமாக இருக்க போகுது துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில். சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல ஒரு கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இல்லைன்னா சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்ஸ் வரும். அது எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக பேசி பேலன்ஸ் பண்ணி நல்லபடியாக கொண்டு போக வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அது பார்த்துக்கோங்க. கோவப்படாதீங்க, நிதானமாக பேசுங்க. கொஞ்சம் அமைதியாக விட்டு கொடுத்து பேசுகிறது இந்த வாரம் உங்களோட வளர்ச்சிக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமையை ஏற்படுத்தி தரும். அதே நேரங்களில் துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் பண வரவு சாதாரணமாக இருக்கும். பெருசாக எதுவும் இருக்காது, பட்டு குறைவு இல்லாமல் ஒரு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பழைய பணம் நீங்கள் இந்த வாரம் கிடைக்கும்னு நினச்சிருக்க மாட்டீங்க, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன செலவுகள் வரும், அது யூஷுவல் தான். அது பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. பெரியவங்களோட முதலீடு கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்னதாக இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அது பார்த்துக்கோங்க. அது தேவையா இல்லையா அப்படிங்கிறத ஒரு வாட்டி 2 வாட்டி யோசனை பண்ணி முதலீடு செய்யுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்லதாக இருக்கும். எனக்கு கேட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த வாரம் பெரிய முதலீடு எதுவும் செய்யாதீங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வாரத்தோட இறுதியில் பார்த்திங்கன்னா கடைசி 2-3 டேஸில் உங்களுக்கு சின்னதாக பணம் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஒரு ரிலேஷன் கூட ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு புரிதல் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் பேசுகிறது நல்லபடியாக புரிஞ்சுக்குவீங்க. எந்த ஒரு மனசு கஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான முடிவுகள் இதை எடுக்கலாம் அதை எடுக்கலான்னு கலந்து பேசி நீங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ ரிலேஷன்ஸ் கூடயோ ஒரு நல்ல ஒரு சந்திப்பு ஏற்படுறதுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படும். அதை பயன்படுத்திக்கோங்க. உங்களோட வளர்ச்சிக்கு அது நல்ல சில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். சில நேரங்களில் ஒரு சின்ன மன வருத்தம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுங்க. அது அப்படி ஏற்படும் போது ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். விட்டு கொடுத்து போகிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு. இந்த வாரம் மனசில் ஒரு சமநிலையான ஒரு பேலன்ஸ்டாக ஒரு குழப்பத்தை தீர்க்கிற மாதிரியான ஒரு உங்கள் மனசே தேடுற மாதிரியான ஒரு வாரம் தான் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான முடிவு ரொம்ப ஆழமாக யோசனை பண்ணி எடுக்கிற மாதிரியாக இருக்கும். அது தவற விட்டுறாதீங்க. நல்லபடியாக ஒரு முடிவு எடுத்து அதை செயல்படுத்துங்க. உடல்நிலை பொறுத்த வரைக்கும் லேசாக முதுகு வலியும் உடம்பில் ஒரு சின்ன சோர்வு வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே நேரங்களில் உங்களுக்கு தூக்கம் குறையறதுக்கும் இந்த வாரம் வாய்ப்பு உருவாகிற மாதிரியா இருக்குது. அது மட்டும் தவிர்த்துக்கோங்க.
நீங்கள் தூங்க கிடைக்கிற நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தூங்குறது வந்து அவசியம். உடம்புக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு கவனம் வச்சு நீங்கள் ஒரு ஸ்டடீஸில் வைக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் ஒரு 2-3 பேர் குழுவாக உட்காந்து படிக்கிறது ஒரு நல்ல மைண்டுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நல்ல மனசில் பதியறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த வாரம். குரூப் ஸ்டடீஸ் வந்து ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கொடுக்கும். சாரி. ஆர்ட்ஸில் இருக்கிறவங்க, கொஞ்சம் மொழி தொடர்பான படிப்புகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் காத்திருக்கு. அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம் பொறுத்தவரையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும். அதை வந்து நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க இந்த 2 நாட்களையும். அதே மாதிரி உங்களுக்கு நம்பர் பார்த்திங்கன்னா 6. நம்பர் 6 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி கலர் பொறுத்த வரைக்கும் ஒயிட் கலரும் லைட் ப்ளூ கலரும் உபயோகப்படுத்துங்க. இந்த வாரம் பொறுத்தவரையில் உங்களுக்கு இது 2மே லக்கி கலராக இருக்கும். ஒயிட் அல்லது லைட் ப்ளூ. இந்த வாரம் பொறுத்தவரையில் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு இல்லைன்னா அம்பாள் வழிபாடு செய்யுங்க. வெள்ளை கலர் பூ வச்சு ஒரு அர்ச்சனை செஞ்சு இது நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வாரம் காத்திருக்கு. முடிஞ்சதுன்னா உங்களுக்கு ஏழைங்களுக்கு ட்ரெஸ் எதனா தானம் கொடுங்க, இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு ஏதாவது தானம் கொடுங்க. அது வந்து உங்களுக்கு மனசில் சந்தோஷமும் அமைதியும் ஏற்படுத்தி தர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். மொத்தத்தில் துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு சமநிலை மற்றும் உறவுக்கு முக்கியமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். அது வந்து அமைதியாக எந்த அளவுக்கு நீங்கள் செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இதை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.